ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பஃபட் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்டு லாஸ்ட்டாக Feb 14 வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன ஒரு பஃபட்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பஃபட்னா என்னென்னா, மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். அன்லிமிட்டடாக நம்ம வந்து சாப்பிட்லாம். அண்ட் வந்து அங்கே நிறைய கவுண்டர்ஸும் இருக்கும். அந்த கவுண்டர்ஸில் வந்து இம்மீடியட்டாக நமக்கு என்ன இந்த சூடான ஐட்டம்ஸ் இருக்குல்ல, நான், தோசை, ரொட்டி அந்த மாதிரிலாம் வந்து சர்வ் பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே அன்லிமிட்டட் தான். பஃபட்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து 40+ வெரைட்டிஸ் இருந்தது. போர்க்கு, லேம்பு, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, பிரெட்ஸு எல்லாமே சூப்பர்பாக இருந்தது அங்கே. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பஃபட்டில் என்னென்ன ஐட்டம் சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து ரைஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று பாஸ்மதி ரைஸு, இன்னொன்று நார்மல் ஒயிட் ரைஸு. அதை வந்து எப்பயுமே வந்து சூடாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே சூடாக சர்வ் பண்ணுன்றதுக்கு அவங்க என்னென்ன ப்ரிப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. கீ ரைஸ் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷுங்க. அதில் வெஜிடேரியன்லேயும் மல்டிபிள் வெரைட்டிஸ் இருந்தது. பட் நான்வெஜ் தான். ஸோ நான் நிறைய நான்வெஜ் ஃபுட்டு தான் ப்ரிஃபர் பண்ணேன். என்னால் எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. வெஜிடேரியனும் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் நான் வந்து பன்னீர், மஷ்ரூம்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலில் இருந்தது. அவங்களோட பன்னீர் ரோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. சைனீஸ் வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே என்னென்ன சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். டெசர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அதில் மட்டும் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. டெசர்ட் அந்த கேக்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டேன்றதுக்காக நிறைய ஸ்பெஷலாக கேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. பட் ஆனால் நிறைய பேர் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. மேபி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் பிடிக்கணும்னு இல்லை இல்லைங்களா? அதனால எனக்கு லைட்டாக அந்த டேஸ்ட் பிடிக்காமல் இருந்து. பட் நிறைய பேர் அதை சாப்பிட்டாங்க. அவங்களோட கேவர் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நான் கேவர் டேஸ்ட் பண்ணியிருந்தேன் இதில். இவங்க வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் இருக்குது அண்ட் ஹாட் ட்ரிங்க்ஸும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லா ஐட்டம்ஸையும் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட்டாக இதனோட ப்ரைஸ் என்ன அண்ட் நான் எங்கே வந்து பஃபட்க்கு போயிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, டெசர்ட் வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நான் வந்து பஃபட்டுக்கு வந்து ஐடிசி சோலாக்கு தான் போயிருந்தேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னால் அங்கே வந்து நமக்கு டெசர்ட் எல்லாமே கொஞ்சம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நார்மல் பார்பிக்யூஸ் நம்ம போவோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து இந்த மாதிரி இந்த கேக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அன்னைக்கு நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எந்த அன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணணும் அப்போ அதை பற்றி தானே நான் சொல்ல முடியும். மற்றபடி இவங்களோட குலாப் ஜாமுன், கேவர், ரசகுல்லா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. இவங்களோட ஃபுட்டெல்லாம் எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. இவங்களோட எல்லா ஃபுட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பர்சனுக்கு வந்து இவங்க ₹3250 சார்ஜ் பண்ணுறாங்க வித் டாக்ஸஸ். பர்சனுக்கு 3250 சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து டின்னருக்கு போயிருந்தோம். டின்னருக்கு தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஐடிசியில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இது வந்து மெட்ராஸ் பவிலியன் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.